வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி காங்கிரசுடன் திமுக இன்று முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. TR பாலு தலைமையிலான குழுவுடன் முகுல் வாஸ்னிக் தலைமையிலான குழுவினர் பிற்பகலில் பேச்சு. எட்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்பெயின் பயணம். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்குடன் செல்வதாக பேட்டி. ஸ்பெயின் நாட்டைச் சார்ந்த முதலீட்டாளர்கள், வணிக அமைப்புகள், தொழில் முனைவோர் இந்த மாநாட்டில் கலந்துக்க இருக்காங்க. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் நிலவர சாதகமான முதலீட்டு சூழல் பற்றியும், தமிழ்நாட்டோட கட்டமைப்பு வசதிகள், மனிதவள ஆற்றல் போன்றவற்றோட சிறப்பம்சங்களை எடுத்து கூறி இந்தியாவில் முதலீடுகளை மேற்கொள்ள தமிழ்நாடு தான் உகந்த மாநிலம்னு அந்த நாட்டு முதலீட்டாளர்களுக்கு எடுத்துரைக்க இருக்கேன். ஸ்பெயின் பயணத்தின் போது பெரும் தொழில் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதே இலக்கு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. பயணத்தின் போது ரோஹா மற்றும் கெஸ்டாம்ப் உட்பட சில பெரும் தொழில் நிறுவனங்களுடன் இன்வெஸ்ட் ஸ்பெயின் என்னும் முதலீட்டு அமைப்புடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப்பட இருக்கு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அதிமுக அரசின் திட்டங்களை திமுக அரசு முடக்கியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மரண அடி கொடுக்க தமிழக மக்கள் தயாராகிவிட்டதாகவும் பேச்சு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள் விழாவில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியை அவமதிக்கும் வகையில் பேசவில்லை. மகாத்மா காந்தி கருத்துகள் தன் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியாக திகழ்கிறது என ஆளுநர் RN ரவி விளக்கம். ஆளுநர் RN ரவியை மறைமுகமாக குறிப்பிட்டு சாடிய அமைச்சர் சேகர் பாபு. மக்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும். இதே போன்று இன்னொரு ரவி தமிழகத்திலே இருக்கின்றார். அவரால் எப்பொழுதும் அனைவரிடத்திலும் விமர்சனம் தான் கிடைக்கும். அதிமுகவில் முக்கிய பதவிகளை நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்க வேண்டும். மதுரை மகாஜன மாநாட்டில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமியிடம் பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் வலியுறுத்தல். நாடார்களுக்கு சின்ன சின்ன பதவிகளை கொடுத்து எங்களை முன்னேற்றி விடுங்கள். நீங்கள் வணிகம் செய்வதை நாங்கள் எப்படி முன்னேறுவோமோ, உங்களுடைய அணிகள், கட்சிகளில் அணிகள் இருக்கிறது, அந்த அணிகளுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்புகள் கொடுக்க வேண்டும். நாங்கள் வெறும் வால்போஸ்ட் ஒட்டுவர்களாக இருக்காமல் எங்களுக்கு ஒரு நல்ல பதவிகளை தருகின்ற காலத்தை உருவாக்கி தாருங்கள். கொங்கு மண்டலம் மற்றும் சென்னையில் தலா ஒரு மக்களவை தொகுதியை நாடார்களுக்கு வழங்க வேண்டும். மதுரை நாடார் மகாஜன சங்க மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை. நோக்கியும் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே சென்றதால் நாங்கள் கேட்கிறோம், பார்லிமெண்டில் சென்னையில் எங்களுக்கு ஒரு சீட்டை தாருங்கள். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாடார்கள் புலம்பெயர்ந்து கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் சென்றிருக்கிறோம். பார்லிமெண்ட் சீட்டை நாடார்களுக்கு சென்னையில் தாருங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவில் நாடார் சமுதாயத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். மதுரை நாடார் மகாஜன சங்க மாநாட்டில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி உறுதி. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய சமுதாயத்திற்கும் இடம் உண்டு. நாடாளுமன்றத்திலே மிக அழகாக கை தட்டுறீங்க. நாங்கள் வேட்பாளரை நிறுத்துறோம். வெற்றி பெறுவது உங்களுடைய கடமை.
தஞ்சை மாவட்டம் திருக்கானூர்பட்டி புனித அந்தோனியார் கோயில் பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி 700 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பு. பீகார் ஆளுநரை சந்திக்க முதலமைச்சர் நிதிஷ்குமார் நேரம் கேட்டுள்ளதாக தகவல். பரபரப்பான அரசியல் சூழலில் காலை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மீண்டும் பதவியேற்க திட்டம். மாநில அரசியலில் என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புக்கு இடையே பரபரப்பாக காணப்படும் பீகார் பாஜக அலுவலகம். விருந்துக்கு தயாராவதோடு மலர் கொத்துக்களை வாங்கிச் சென்ற பணியாளர்கள். கல்வியில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நேர்மறையான விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவு. பெண்களுக்கு அதிகாரம் அளித்ததில் வியக்கத்தக்க மாற்றங்கள் உருவாகியுள்ளதாகவும் பெருமிதம். இன்று மேற்கு வங்கத்தில் தொடங்குகிறது ராகுல் காந்தியின் இந்திய நீதி யாத்திரை. நாகாலாந்து, அசாமை தொடர்ந்து ஜல்பைகுரி மாவட்டத்தில் நடைபெறுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேருந்து நிலையம் அருகே ஹோட்டல் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. பரோட்டா இல்லை என கூறிய ஆத்திரத்தில் தாக்குதல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் பணி நேரத்தில் பெண் காவல் உதவி ஆய்வாளர் செல்போனில் மூழ்கியதாக புகார். பாதுகாப்பு பணியில் ஈடுபடாமல் சமூக வலைதளங்களை பார்வையிட்டதாக குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அனுமந்தன்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பந்தலிலே அழுகி உதிரும் பன்னீர் திராட்சை பழங்கள் கொட்டை தீர்க்கும் பனிப்பொழிவால் கடும் இழப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. நாகை அருகே அரசு தொடக்கப் பள்ளியின் 100ஆண்டு விழாவை விமர்சையாக கொண்டாடிய பொதுமக்கள். ஆட்டம் பாட்டத்துடன் சீர்வரிசை எடுத்துச் சென்று ஆசிரியர்களுக்கும் மரியாதை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.